السلام عليكم ورحمة الله وبركاته. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى: واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا. صدق الله العليم. عن أنس بن مالك رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من سره أن يمد له في عمره ويزاد له في رزقه فليبر والديه وليصل رحمه. அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் இப்படி கூறுவான்: வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையன் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், இன்னும் அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள், இன்னும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக ஹஸரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்: தனது ஆயுள் அதிகமாக்கப்பட வேண்டும், தனக்கு தேவையானவைகள் அதிகமாக கிடைக்க வேண்டும் என எவர் விரும்புகிறாரோ அவர் தனது பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து தன் சொந்த பந்தங்களின் உறவு முறையை பாதுகாக்கவும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேல் கூறிய இறை வசனத்தின் பிரகாரமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்த இந்த நபி மொழியின் பிரகாரமும் நாம் ரெண்டு விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஒன்று, நம்முடைய ஆயுள் நீளமாக வேண்டும் என்று சொன்னால், அதே போல நம்முடைய வாழ்வாதாரம் அதுவும் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்வாதாரம் பொருளாதாரம் மிக முக்கியமானது. அது இப்போ ஒருத்தர் தனக்கு அதிகமான என்ன செய்யணும், ரிஸ்கில் அல்லாஹ் எனக்கு பறக்கச் செய்யணும், தனக்கு தேவையானவர்கள் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்க என்ன செய்யணும், பெற்றோர்களுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடக்கணும். அதே போல் இந்த உறவினர்களுடைய விஷயத்திலையும் உறவு முறைகளையும் பேணி பாதுகாத்து வர வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு விளங்கக்கூடிய விஷயங்கள். ஆக எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கு வழிபட வேண்டும், அதே நேரத்தில் அல்லாஹுக்கு எதையும் எவரையும் இணையாக்காமல் இருக்க வேண்டும், அடுத்ததாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அடுத்ததாக நம்முடைய தாய் தந்தையின் வழி மூலமாக வந்த அந்த உறவு முறைகளை உறவினர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பக்குவத்தையும் நாம் கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.